கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. நாம் இன்று அப்போஸ்தலனாகிய மத்தேயுவை பற்றி தான் தொடர்ந்து படிக்க போகிறோம். And we are going to study about Matthew the apostle continuously. நாம் இப்பொழுது படிக்கிற இந்த அப்போஸ்தலன் 8வது அப்போஸ்தலன். And this is the 8th apostle now we are going to study about. இதுவரைக்கும் 7 பேரை பற்றி நாம் படித்தோம். And so far we have studied about 7 persons. மத்தேயு 8வது ஆளாக நாம் படிக்கிறோம். And we are going to study about Matthew as the 8th person. கடந்த வகுப்பிலே இந்த மத்தேயுவை பற்றி சில குறிப்புகள் உங்களுக்கு நான் கொடுத்தேன். And the last study I made some certain notes about Matthew. மத்தேயு என்ற பெயருடைய அர்த்தம் தேவனுடைய ஈவு என்பதுதான். And the name of the Matthew means as a gift of God. மத்தேயுக்கு இன்னொரு பெயர் உண்டு, லேவி என்ற பெயர். Another name is also given to Matthew is called Levi. இவனுடைய முதற் பெயர் லேவி. இயேசு அவனை அழைத்த பின்பு மத்தேயு என்று அழைக்கப்பட்டான். The first name of him was called as Levi and Jesus called him as Matthew. அவனுடைய தகப்பன் அல்பேயு. And his father's name is Albaeus. தாய் மரியாள். And mother is Mary. இந்த மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள் கன்னி மரியாளுக்கு உறவின் முறையாள். And she is very close relative to the Virgin Mary of Jesus. கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமில் பிறந்தார். She was born in Capernaum in Galilee. இவனுடைய தொழில் ஆயத் தொழில் என்று படித்தோம். And his profession was sufficient. மத்தேயு ஒரு ஆயக்காரனாக இருந்தார். And Matthew was a publican. ரோம மன்னர்களுக்கு வரி வசூலித்து கொடுக்கும்படியாக ரோம அதிகாரிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள். And the people of the authorities of the Romans were appointed to collect the taxes unto them. லேவி என்னும் பெயர் கொண்ட மத்தேயு ஏரோது மன்னனுக்கு வரி வசூலித்து கொடுக்கிற அதிகாரியாக இருந்தான் என்று கடந்த வகுப்பிலே நாம் படித்தோம். And we studied about another man who has collected tax unto King Herod. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாட்களில் வரி வசூலிக்கிற 2 கூட்டத்தினர் காணப்பட்டார்கள். And 2 groups of people were found to collect the taxes in those days. ஒரு கூட்டத்தினர் காபா என்றும் இன்னொரு கூட்டத்தினர் மாக்ஸ் என்றும் அழைக்கப்பட்டார்கள். One group of people was called Kaba and another group was called as Mark. இந்த மத்தேயு என்பவர் இரண்டாவது கூட்டத்தினராகிய மாக்ஸ் குரூப்பை சேர்ந்த வரி வசூலிக்கிறவராக இருந்தார். And this Matthew belonged to the second group of people who is called collecting the taxes. இந்த இரண்டாம் கூட்டத்தினருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. And the second group were having they got some. அந்த நாட்களிலே வரி வசூலிக்கிற தொழில் சாதாரணமாக ஒரு நல்ல சாட்சி உள்ள தொழில் அல்ல. And in those days the collection taxes is not having any witness or testimony about them. வரி வசூலிக்கிறவர்கள் அந்த வரி வசூலிக்கிற தொழிலே உண்மையாக இருப்பதில்லை. And the people who collect taxes, they are not faithful in the profession they are doing. அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற வரியை விட அதிகமாக வசூலித்து தங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்வார்கள். And they used to spoil the name by collecting taxes more than what is appointed for them. அதற்கு உதாரணம் சகேயு. And one of the example is Zacchaeus. சகேயு வரி வசூலித்து அதிகமாய் அநியாயமாய் வசூலித்து பாவம் செய்தவன். And Zacchaeus collected more taxes and he sinned. ஆனால் இந்த மத்தேயுவை பற்றி எனக்கு ஆண்டவர் தந்த வெளிப்படுத்தல் எல்லா பைபிள் கமெண்ட்ரிஸ்லயும் நான் பார்த்தேன். ஆனா எல்லாவற்றிலையும் அவன் வரி வசூலிக்கிறவனா இருந்தபடியினால் அவன் உண்மையற்றவன், அவன் பாவி என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் அந்த வார்த்தையோ என் மனதுக்கு ஒத்து போகவே இல்லை. அவன் இந்த மத்தேயுவை பொறுத்தவரையில அவன் தன்னுடைய தொழிலில் உண்மையா இருந்த மனிதன். And many people as they counted him as a very wrong person or by collecting more taxes, but according to my revelation and he was a very great and faithful person. கர்த்தர் சகேயுவை அழைத்தபோது அவன் குற்ற உணர்வு உண்டானது. And when Jesus called Zacchaeus, he had a heart of conviction. அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னான். So whatever he has collected unrighteously, and he told him that he was ready to repay that. மத்தேயுவை பொறுத்தவரையிலே அவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்வார். ஊழியத்துக்கே கூப்பிடுகிறார். And about Matthew is called, you follow me, he says. அவன் அறிக்கை செய்ததாகவோ உடனே ஒரு பாவ உணர்வு உண்டானதாகவோ நாம் சொல்லப்படவே இல்லை. And it is not called that he has convicted about sins or something like that. அதனுடைய அர்த்தம் அவனுடைய தொழிலில் அவன் உண்மையா இருந்திருக்கிறான். And the meaning of this, he was faithful in his profession. ஆகையால் ஒரு நல்ல தொழிலுக்கு அதைவிட மேன்மையான ஒரு தொழிலுக்கு கர்த்தர் அவனை அழைத்தார். So the Lord called him profession that is more honorable than that. அவனை தன்னுடைய அப்போஸ்தலனாக கர்த்தர் கண்டார். The Lord has counted him as an apostle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் தன்னுடைய தொழிலில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் கர்த்தர் அவனை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார். Because he was faithful in his profession, the Lord has called for him and his ministry. ஒரு கள்ளனாக இருந்திருந்தால் நீ எனக்கு ஊழியம் செய்ய வா என்று ஒரு காலம் அவனை அழைத்திருக்கவே மாட்டார். And had he been like Zacchaeus, a thief, Jesus would not have called him.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் எழுந்து கர்த்தருக்கு பின் சென்றான் என்று பார்த்தோம். And we saw that he raised up and followed Jesus. தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு அவன் கர்த்தரை பின்பற்றினான். And he has left whatever he had with him and followed Jesus. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லுகிறேன். I want to mention certain thing about the gospel according to Matthew. மத்தேயு ஒரு அப்போஸ்தலன் மட்டுமல்ல. Matthew is not only an apostle. 4 சுவிசேஷங்களில் முதல் சுவிசேஷமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மத்தேயு எழுதினார். And among the 4 gospels he wrote the first gospel, that is Matthew. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோக ராஜ்யத்தை பற்றிய உவமைகள் அதிகமாய் சொல்லப்பட்டது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே. Only in the gospel according to Matthew the parables concerning the kingdom of God is mentioned many times. ஏறத்தாழ 56 முறை ராஜ்யம் என்ற வார்த்தை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே குறிக்கப்படுகிறது. And almost 56 times the word kingdom of God is mentioned in the gospel of மத்தேயு Matthew. எழுதின சுவிசேஷத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம். And we can give him a name to the Matthew the gospel. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் சாராம்சமே ராஜாவும் அவருடைய ராஜ்யமும். The essence of the gospel according to Matthew is a king and his kingdom. பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள அநேக விளக்கங்கள் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. Only in the gospel according to Matthew many explanations or definitions are given about the kingdom of God. பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனிதன் எப்படி பிரவேசிக்க முடியும், அதிலே எப்படி தகுதியாக முடியும் என்கிற காரியங்கள் உவமைகள் மூலமாகவும் மற்ற வடிவத்திலும் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அருமையாக இடம்பெற்றிருக்கின்றன. And it is beautifully recorded in the gospel according to Matthew how a man could enter in the kingdom of God, or how he could obtain this kingdom of நம்முடைய God. ராஜா இயேசு ராஜா. Our king is Jesus the king. நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். Our kingdom is kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ராஜா இயேசு ராஜா. Our king is king of நம்முடைய Jesus. ராஜ்யம் பரலோக ராஜ்யம். Our kingdom is heaven. இந்த உலகம் நம்முடைய ராஜ்யம் அல்ல. This world is not our kingdom. இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. This world is kept for destruction. ஆகையால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிக்கும்போது, So when you study about the gospel according to Matthew, இந்த ராஜ்யம் அழிவுக்குரியது என்றும் நாம் பரலோக ராஜ்யத்தின் வாசிகள் என்றும் ஒன்றுகூட நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். and we have to confirm again that this world is kept for destruction and we belong to the citizenship of heaven. ஆகையால் இந்த உலகத்துக்குரியவர்களைப் போல நீ பிரயாசப்பட்டு சமயத்தை செலவிட்டு கவலைப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாக இருக்கக்கூடாது. And by caring about this world and thinking about this world, you should not be far away to the kingdom of God. எப்பொழுது நம்மை கேட்டாலும் விசாரித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். And whenever we ask, we should the people is striving hard for the kingdom of God. எந்த சமயத்திலும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நாம் செய்ய வேண்டும். And always we must be found the people seeking after the kingdom of God. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. And through the anointing of the Holy Spirit, the kingdom of God is established in நாம் our இந்த heart. பூமிக்குரிய ஜனங்கள் அல்ல. We don't belong to this earth. நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். We belong to the kingdom of God. ஆகையால் தான் இந்த பூமிக்குரிய காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் உதறி தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். So one by one we have to reject the things of this world. அதாவது நமக்கு பரலோக ராஜ்யம் நமக்கு உரிமை. And this kingdom of God is our right. அந்த காரியத்தை பற்றி தான் மத்தேயு அதிகமாக எழுதுகிறார். And about things only the Matthew is writing. வீடுகளில் போய் அந்த உவமைகள் எல்லாம் வாசித்து பாருங்கள். You go read and you at your home about the parables. கர்த்தர் எவ்வளவு அருமையான உவமைகளை சொல்லுகிறார். And about the kingdom of God, the Lord beautifully mentioned through the parables. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மத்தேயுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா? ஷார்ட் ஹேண்ட். And the scholars of the Bible says Matthew is known about the shorthand. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது உடனே ஷார்ட் ஹேண்ட்ல எழுதி எடுத்துட்டு வரான். So while Jesus was preaching, he used to take notes through shorthand. மலை பிரசங்கத்தை எழுதி எடுத்துட்டார். Even he has noted the sermon on the mount. சொன்ன எல்லாவற்றையும் உடனே எழுதி எடுத்து விட்டார். So whatever he spoke, he returned immediately through shorthand. அப்படியே தன்னுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அப்படியே எழுதுகிறார். And he writes as such in the Matthew gospel. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆகையால் நாம் இந்த நாட்களிலே இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்றும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்றும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். So in these days we have to confess we don't belong to this earth but we belong to the kingdom of heaven. நாம் தங்குகிறதான இடங்களிலேயோ இந்த உலகத்துக்குரிய அடுத்த காரியங்களிலே நாம் காணப்படவே கூடாது. Wherever we stay, we should not belong to any things of this world. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். And here the prince of the world comes. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று தான் இயேசு சொன்னார். And Jesus said he does not have anything of him. உலகத்தின் அதிபதி வரும்போது, when the prince of the world comes, அதாவது பிசாசு வரும்போது, when the devil is coming, அவனுடைய சரக்குகள் நமக்குள்ள ஒன்றுமே இல்லை. So nothing of the things should be in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அவன் நம்ம உரிமை பாராட்டவே முடியாது. So he cannot get any right before us. மோசே மரித்தபோது மோசேயுடைய டெட் பாடியை பிசாசு கேட்டானாம். When Moses died, Satan asked for the body of Moses. அப்ப ஒரு மனுஷன் மரித்தா கூட அவன் விடுறதில்ல பாருங்க.
Even when a man dies, he doesn't leave. மோசேனுடைய டெட் பாடியை பிசாசு கேட்டானா. And he asked the body of Moses. அப்ப நாம் செத்து போனா கூட அவன் டெட் பாடியை கூட வந்து கேட்டுட்டு இருப்பான். And this devil will ask, even if you die, will ask for our dead body. சாசனுடைய சரக்கோடு மரித்தால் சாசு வந்து டெட் பாடியை கூட கேட்டுட்டு இருப்பான். And if you die with the things of the devil, he will ask for our body also. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களாய் மரித்தால், and if you die after the holy kingdom of God, நம்முடைய டெட் பாடி மேல கூட பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. and the devil did not have any authority over a dead body. நாம் உயிரோடு இருக்கும்போது நம்ம மேல யாருக்கும் அதிகாரம் கிடையாது. Even while we are alive in this earth, he doesn't have any authority. நம்முடைய டெட் பாடி மேல கூட அதிகாரம் கிடையாது. Even if we are died, there is no authority over dead body. இந்த விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தது இந்த மத்தேயு எல்லாத்தையும் விட்டு அவரை பின்பற்றி அந்த சந்தர்ப்பத்திலே, when he left everything and came for this ministry, அவன் அழைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு விருந்து வைத்தான். வீட்டில் ஆண்டவருக்கு ஒரு விருந்து வைத்தான். and when he was called for the ministry, he had a feast for God. இயேசு கிறிஸ்து 5 விருந்துகளிலே பங்கு பெற்றிருக்கிறார். Lord Jesus Christ took part in 5 feasts. அதுல ஒரு வீடு லேவி என்கிறவனுடைய வீடு. So one among the feasts is the house of Levi. அது ஒரு பெரிய விருந்தாம். It's a great feast. பைபிள்ல எழுதியிருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினான் என்று. And in the Bible it is recorded he made a great feast. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தால் அதுல ஒரு பெரிய விருந்து பண்ணினான் என்று எழுதப்பட்டது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. Luke 5:29. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். And Levi made him a great feast in his own house. லேவி என்கிறவன் அவனுடைய வீட்டிலே ஒரு பெரிய விருந்து பண்ணினான். And Levi made him a great feast in his own house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பெரிய விருந்து பண்ணான்னு பைபிள்ல எழுதியிருந்தா அந்த விருந்து எப்படி இருந்திருக்கும் பாருங்க. So when it is recorded as a great feast, how would it have been? பெரிய விருந்து. And he had a great feast. மத்தேயுடைய வீட்டிலே நடந்த இயேசுவுக்கு அவன் வைத்த விருந்து பெரிய விருந்து. So this feast that he had for Jesus is a great feast. ஒரு தடவை இந்த வசனத்தை படிங்க. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். And Levi made him a great feast in his own house. இந்த லேவி என்று சொல்கிறது மத்தேயுனுடைய இன்னொரு பெயர். Yes, Levi means another name of Matthew. இந்த விருந்துக்கு 3 நோக்கங்களை நான் சொல்லுகிறேன். I want to give 3 purpose of this great feast. இவன் ஏன் கர்த்தர் அவனை அழைத்த உடனே இவன் ஏன் பெரிய விருந்து பண்ணினான்? So when Jesus called him, what did he make a great feast? முதலாவதாக அவன் ஒரு புது வாழ்வை அடைந்தபடியினால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கையை அவன் சந்தித்தபடியினால் உண்டான சந்தோஷம் அந்த விருந்து. And because of joy he had, he has made a great feast because of new life he had hitherto. அந்த புதிய வாழ்வை வெளிப்படுத்தும்படி, இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படி தான் அந்த விருந்தை அவன் செய்தான். So in order to reveal his joy, he made a great feast. அந்த விருந்தினுடைய இரண்டாவது நோக்கம், the second purpose of this feast, இயேசுவை பின்பற்றவும் அவருக்கு ஊழியம் செய்ய உண்டான தீர்மானம், அதை மற்றவர்களுக்கு அந்த தீர்மானத்தை வெளிப்படுத்தும்படியாக அந்த விருந்தை செய்தான். So in order to reveal the great thirst and hunger about following Jesus and to minister him. ஒரு தீர்மானம். So decision. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த விருந்தின் மூலமாக அநேகருக்கு வெளிப்படுத்துகிறான். And he has revealed this great feast through the feast that they want to follow Jesus and also to serve him. விருந்தினுடைய இன்னொரு நோக்கம், another purpose of this feast, தனக்கு அறிமுகமான அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நேரடியாய் கேட்பதற்கு இது ஒரு திறக்கப்பட்ட ஒரு வாசல் இந்த விருந்து. And this feast is an open gate so that other people could listen the words of Jesus Christ. தன்னோடு பேசினதான இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மற்ற அநேகர், தனக்கு தெரிந்தவர்களும் மற்ற அநேகர் கேட்கும்படியாக அவன் இந்த விருந்தை ஒரு வாசலாக திறக்கிறான். And he has made this feast as a gate so that other people could listen the words of Jesus directly. இந்த விருந்து என்பது என்ன? And what is the meaning of this feast? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் மூலமாய் உண்டாகிற ஒரு சந்தோஷத்தை தான் அது காண்பிக்கிறது. And it shows the great joy that they have through the people of God. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். And the feast is made only for joy. நமக்குள்ளே 5 விதமான சந்தோஷங்கள் உண்டு. And in us we have 5 kinds of joys. முதலாவது சந்தோஷம் இரட்சணியத்தின் சந்தோஷம். And first of all the joy of salvation. 51 சங்கீதம் 12 வசனத்திலே இரட்சணியத்தின் சந்தோஷம் என்று ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். In 15:12 of Psalm, the Lord has given the joy of salvation. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்போது இரட்சணியத்தின் சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. So when our sins are forgiven, we receive the joy of salvation. அப்பொழுது உற்சாகமான ஆவி உண்டாகிறது. And then we have a pleasant spirit. இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனால்
உற்சாகத்தின் ஆவி நஷ்டப்பட்டு போகும். So when we lose the joy of salvation, we lose all the sense of enthusiasm. யாராலும் பாவிகளாக இருந்தால், பாவங்களை அறிக்கை செய்யாமல் ஜீவித்தால், நீங்கள் உங்களுடைய பாவங்களை இயேசுவுக்கு அறிக்கை செய்ய வேண்டும், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு இரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். If anyone of you are not confess his sins, and you must confess all your sins, and you will get the joy of salvation. அந்த இடத்துல திரும்ப என்று சொன்னால், அவன் தேவனை அறிந்த பிறகு அவன் பாவம் செய்தான், ஆகையினால் தான் அவன் திரும்ப தாரும் என்று சொல்கிறான். And he said, "You want to revive me again," means that after knowing Jesus, he has committed sin. உங்கள் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். Lord, give me back the joy of salvation. ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவனுடைய சந்தோஷம் நஷ்டப்பட்டு போகிறது. So when a man commits sin, he loses his joy. கவனிங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவனுடைய சந்தோஷம் நஷ்டப்பட்டு போகிறது. A man commits sin, he loses his joy. இந்த விஷயத்தில் நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So you must be very careful in this matter. ஒருவேளை நாம் செய்கிறது பாவம் செய்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். At times the sin what we commit may not be aware to anyone. தெரிகிறதோ தெரியவில்லையோ அது வேற விஷயம். Whether it's known or not, it's another matter. நாம் பாவம் செய்யும்போது இந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் நஷ்டப்படுகிறது. So when we commit sin, the joy of salvation is spoiled. நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் நஷ்டப்பட்டு போகும். So the joy we have will be lost. அதனால பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். So we have to confess our sins. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இரக்கம் பெறுவான். And he that will leave up his sins will have mercy. அடுத்ததாக இந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் இரண்டாவது முறை நாம் பெற்றதான அந்த இரண்டாவது படி என்னவென்றால், ஞானஸ்நானத்தில் இந்த சந்தோஷத்தை நாம் இரண்டாவது பெற்றுக்கொண்டோம். And second step of our joy is we get the joy out of our baptism. அந்த மந்திரியை பற்றி நாம் படிக்கும்போது, when we study about this minister, அவன் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். So after taking baptism, he went away with joy. சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். And he went away with his great joy. அப்போஸ்தலர் 8:39 வசனத்திலே ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. In Acts 8:39 we receive a joy after getting a baptism. ஞானஸ்நானத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. So after receiving baptism, through baptism we get a great joy. அந்த எத்தியோப்பிய மந்திரி இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைக்காத சந்தோஷம் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தபோது கிடைத்தது. And this Ethiopian minister received a great joy that hitherto he has not received. 8:39 வசனம் அப்போஸ்தலர் 8:39 Acts of Apostles. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். And when they were come out of the water, the Spirit of the Lord caught away Philip, that the eunuch saw him no more, and he went on his way rejoicing. அவனுடைய வழியிலே சந்தோஷமாய் போனான். And went on his way rejoicing. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது. So when we receive baptism, we receive great joy. யாராவது ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த இடத்துல இருந்தால், ஞானஸ்நானம் எடுத்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். Anyone of you are not taking baptism here, if you receive baptism, you will get great அது joy. விருந்து, அது உங்க வாழ்க்கையில ஒரு விருந்து. And it is a feast in our life. நான் ஞானஸ்நானம் எடுத்ததான குளம் இப்போ ஞாபகம் வருகிறது எனக்கு. I still remember the pond that I have just taken baptism. ஒரு குளத்துல தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். I took baptism only in the ஞானஸ்நானம் எடுத்த pond. பிறகு இந்த பூமியில நிக்கிறது போல அல்ல, பரலோகத்துல மத்திய அந்த ஆகாயத்துல பறக்கிறது போல ஒரு அனுபவம் உண்டானது. So when I received the baptism, it was an experience that was flowing in the air. பெரிய சந்தோஷம் கிடைத்தது. There was a great joy that I நீங்கள் received. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்த அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள், ஞாபகம் இருக்கா? Do you remember the day that you received the baptism? சிலர் ஞானஸ்நான தொட்டியில் எடுத்திருப்பீங்க. Somebody would have taken the baptism tank. சிலர் சமுத்திரத்தில் எடுத்திருப்பீங்க. Some would have taken in the sea. சிலர் குளத்தில் எடுத்திருப்பீங்க. Some would have taken in the pond. ஆத்துல எடுத்திருப்பீங்க. Some would have taken in the river. ஏதா இருந்தாலும் ஞானஸ்நானம் எடுத்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நாளை நினைத்து பாருங்கள். Just remember the day that you have received the baptism. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம். What a great joy it is. பெரிய சந்தோஷம். It's a great joy. பரலோகத்துல பறக்கிற போல இருந்தது. That is why I'm flying in the heaven. அடுத்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். And the next joy is the joy of the Holy Spirit. அது ஒரு விருந்து. It's also a feast. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் என்பது ஒரு விசேஷித்த அனுபவம். And the anointing of the Holy Spirit is a special experience. ரோமர் 14:7 வசனத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். Romans 16:7 we read about the joy of the Holy Spirit. கர்த்தர் அந்த சந்தோஷத்தை நம்முடைய ஜீவியத்திலே ஒரு விருந்தாகவே வைத்தார். The Lord has kept this joy as a feast in our life. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. And the kingdom of God is not meat and drink. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. And is also righteousness, the joy and peace where we get with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இந்த உலகத்திலே இருக்கும்போதே
பரலோகத்தின் சந்தோஷம் நமக்குள் வருவதை காண்பிக்கிறது. So when you are leaving this world, the Holy Spirit, the joy we have, it's a joy received from the heaven. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி சந்தோஷப்பட வேண்டும். Whenever you come to the presence of God, you must rejoice in the Holy Spirit. தனியாக இருக்கும்போது நீங்கள் ஆவியிலே நிரம்பி சந்தோஷப்பட வேண்டும். While you are alone, you must fill in the Spirit and rejoice. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே பலனாக இருக்கிறது. And the joy of the Holy Spirit is a great strength in your life. ஆவியிலே நிரம்பினால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே பலனாக இருக்கிறது. And if you fill in the Spirit, it is a strength in your life. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலனாக இருக்கிறது. And the rejoice in the Lord is a strength. கர்த்தர் அதை ஒரு விருந்தாக சந்தோஷமாக நம்முடைய ஜீவியத்தில் வைத்திருக்கிறார். As a feast, as a joy, the Lord has kept in our நாம் life. உலகத்தில் இருக்கும்போது இருந்த சந்தோஷம் அல்ல. The joy that we are when we were in this world is not நாம் so. உலகத்தில் இருக்கும்போது நமக்குள் இருந்த சந்தோஷம் அற்பமானது. And when we were in the Lord, the joy we had is only ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அளவில்லாதது. But the Lord has given this great joy is immeasurable. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு முறையும் நாம் ஆவியிலே நிரம்பும்போது புதிய புதிய சந்தோஷம். Every time when we fill in the Spirit, we got new experiences. ஒவ்வொரு முறையும் ஆவியில் நிரம்பும்போது புதிய புதிய சந்தோஷம். And every time we fill in the Spirit is a new experience. நேற்றைக்கும் ஆவியில் நிரம்பினாய், இன்றைக்கும் ஆவியில் நிரம்பினாய். நேற்றைக்குள்ள சந்தோஷம் அல்ல, இன்றைக்கு உனக்கு புதிய சந்தோஷம் தந்தார். And yesterday also you fill in the Spirit, today also you fill in the Spirit, but the joy today you receive is not the old Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விருந்து என்பது சந்தோஷத்தை காண்பிக்கிறது. And the feast shows joy. நமக்கு தேவன் தந்திருக்கிற சந்தோஷமே ஒரு விருந்தாக காணப்படுகிறது. The joy the Lord has given us, it's a feast to us. அடுத்தது நான்காவது, And fourthly, நாம் செய்கிற உபவாசங்களும் ஜெபங்களும் சந்தோஷமாக காணப்படுகின்றன. all our fasting and prayer also is a feast. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Zechariah 8:19. நம்முடைய உபவாசங்களும் ஜெபங்களும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்படுகின்றன. And all our fasting and prayer also is a joy to us. சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 8:19. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். Thus saith the Lord of hosts, the fast of the 4th month, the fast of the 5th, and the fast of the 7th, and the fast of the 10th shall be to the house of Judah joy and gladness and cheerful feast. உபவாசமும் ஜெபமும் அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் காணப்படுமா? And the fasting and prayer will be joy and gladness to them. தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, நீ உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்கள், உபவாசங்களும் ஜெபங்களும் உனக்கு மகிழ்ச்சியாய் ஒரு சந்தோஷமாய் ஒரு விருந்தாய் காணப்படுகிறது. The child of God, the fasting and prayer that you have, it's a joy and gladness to you. அது எழுத்தின்படி நாம் செய்கிற விருந்தல்ல. It's not a feast that we do literally. நீ உண்மையாக ஜெபித்து உபவாசித்து ஜெபிப்பாய் என்றால் உன்னுடைய ஜீவியத்திலே அது ஒரு விருந்தாக காணப்படும். If you truly fast and prayer, it will be a feast in your life. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. It's a great gladness to you. அநேகருடைய ஜீவியத்தில் உபவாசங்களும் ஜெபங்களும் இல்லை. In many people's life, they do not have any fasting and prayer. ஜெபங்களை இழந்து போனவர்கள் மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கிறார்கள். The people who lost the prayer, they have lost the joy. உபவாசமும் ஜெபமும் இல்லாவிட்டால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து போவோம். If you do not have any fasting and prayer, we lose our joy. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் மாறும். The fast of the 4th month, the fast of the 5th, and the fast of the 7th will be a great joy into the life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்காக உபவாசிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். And for your personal life, you must need a fast and prayer. குடும்பத்துக்காக நீ உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். You must have the experience to fast and pray for your family. உனக்காக உன்னுடைய ஊழியத்திற்காக நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். For you and for your ministry, you must fast and pray. அநேக தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, விசுவாசிகளா இருந்தாலும் அவர்கள் ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லாமல் போகும்போது வாழ்க்கையிலே தோல்வி உண்டாகிறது. The believers, they do not have any fasting in the prayer life, they are failed in the life. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா அவன் சந்தோஷமா இருக்கணும், அவங்க பார்த்தாலே சந்தோஷம் இருக்காது அவங்கள. Even when we look at them, they will not have any joy in ஒரு them. தேவனுடைய பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தால், அவனுடைய ஜீவியத்தை பார்த்தால் ஒரு தெய்வீகமான சந்தோஷம் அவனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். If you see the face of a child of God, the Lord has given a great joy in his countenance. அதனால திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் அவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் மாறும். The fast of the 4th month, the fast of the 5th month, and the fast of the 10th month will be a joy and gladness to them. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். Thus saith the Lord of hosts, the fast of the 4th month, and the fast of the 5th, and the fast of the 7th, and the fast of the 10th shall be to the house of Judah joy and gladness and cheerful feast. 4ஆம் மாசத்துல உபவாசம், 5ஆம் மாதத்துல உபவாசம், 7ஆம் மாதத்துல உபவாசம், 10ஆம் மாதத்துல உபவாசம்,
இதெல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறுமாம். The fast of the fourth month, the fast of the fifth month, the fast of the seventh month, and the fast of the 10th month will be a joy and gladness. ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. And for the spiritual people, they have spiritual matters. உபவாசம் எடுத்து ஜெபிப்போமாக. Let us take fast and pray. 4ஆம் மாதத்தின் உபவாசம், 5ஆம் மாதத்தின் உபவாசம், 7ஆம் மாதத்தின் உபவாசம், 10ஆம் மாதத்தின் உபவாசம் யூதா ஜனங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் மாறும். Fast of the fourth month, fast of the fourth month, the fast of the fifth month, the fast of the seventh month, and the fast of the 7th month will be a joy and gladness to the people of Judah. உபவாசமும் ஜெபமும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நஷ்டப்படுத்தினால் நீ தேவனுடைய சந்தோஷத்தை இழந்து போனாய். And if you lose the joy, the fasting and prayer in your life, you lose the joy and gladness of the Lord. விருந்தல்ல, அவன் பெரிய விருந்து பண்ணினான். It's not a feast, it's a great feast. அடுத்தது ஐந்தாவதாக And fifthly, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்று சொல்கிறது நம் மணவாளனுடைய சத்தத்தை கேட்பது நமக்கு சந்தோஷம். and fifthly, when we hear the voice of the bridegroom, it's a great joy. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே மணவாளனுடைய சத்தத்தை கேட்பது சந்தோஷம். In 3:29 of John, when you listen to the voice of the bridegroom, it's a joy. யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே மணவாளனுடைய சத்தத்தை கேட்பது சந்தோஷம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். He that hath the bride is the bridegroom, but the friend of the bridegroom which standeth and heareth him rejoiceth greatly because of the bridegroom's voice. அந்த மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷம் அடைகிறான். By hearing the voice of the bridegroom, they are getting rejoiced. அப்ப நாம் தேவ சத்தத்தை கேட்கிறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நீங்காத மகிழ்ச்சி கிடைக்கிறது. When we hear the voice of God, we hear the voice, great joy in our life. இந்த 2010ஆம் வருஷத்துல தேவனுடைய சத்தத்தை நீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? How many of you heard the voice of the Lord in the year 2010? மணவாளனுடைய சத்தத்தை இந்த 2010ஆம் வருஷம் இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசம் வரைக்கும் மணவாளனுடைய சத்தத்தை நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? How many of you heard the voice of the bridegroom through the last 4 months? நான் உங்க கையை உயர்த்த சொல்ல மாட்டேன், உங்க இருதயமே உங்களோட சொல்லட்டும். So I will not ask you to raise your hand, let your இன்னைக்கு heart நான் say. சொல்கிறேன், பெரிய விருந்து நீ ஆண்டவருக்கு பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்டால் தான் நீ அவருக்கு பெரிய விருந்து பண்ண முடியும். இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு நீ விருந்து செய்கிற ஒரு லேவியாய் நீ காணப்பட மாட்டாய். So when you want to do a great feast unto the Lord, if you listen to the voice of God, only then you can do a great feast unto Him. நேற்று ஒரு ஆள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஆண்டவர் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னு. Yesterday one person spoke to me saying, the Lord has called him through his name definitely. நான் ஊழியக்காரங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டு இருக்கும்போது பேர் சொல்லி அழைப்பாருன்னு சொன்னேன். ஒரு ஊழியக்காரன் சொன்னார், திட்டமா பேர் சொல்லி காலையில திட்டமா என்ன பேர் சொல்லி இந்த பேரை சொல்லி என்ன கர்த்தர் கூப்பிடுறாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னார். I told him he's very happy to hear that the Lord has spoken to him calling his name. நாம் இந்த காலவாசல்ல இருக்கிற ஜனக்கூட்டம் போலவா? Or we like the people standing in near Kalavasi? பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஜனங்கள் போலவா நாம்? Or we like the people standing in the Periyar bus stand? மாட்டுத்தாவணியில கூடுற ஜனங்கள் போலவா நாம்? Or we like the people gathering in Matuthavani? தேவனுடைய சத்தம் கேட்கிற ஜனங்கள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். You just record in your mind that we are the people listening to the voice of God. ஆண்டவராகிய இயேசுவினுடைய மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், அந்த சத்தம் கேட்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்று வசனம் சொல்லுகிறது. And the word of God is want you to hear the voice of the bridegroom is a joy in your life. இந்த வருஷத்திலே 4 மாதம் ஆகியும் கூட எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சத்தத்தை இன்னும் தெளிவாய் கேட்கவில்லையே. Even after the lapse of 4 months, many have not heard the voice of God in their life. வசனத்துல பேசுறாரு, தீர்க்க தரிசனங்கள் மூலமா பேசுறாரு, அதெல்லாம் சரிதான், அது நான் கேட்கல. ஆனா நம்மோட தனியே அவர் திட்டமாக நம்மோடு அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். Lord is speaking throughout the prophecies and messages, but we should listen personally in our life the voice of. பேர் சொல்லி கூப்பிடுவார். We will call him by our name. இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும் நமக்கு. Otherwise we'll get a word. அது ஜீவன். It's a life to us. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. It's a great joy to us. இது ஒன்று இல்லாமலேயே அப்படியே நாம் போறோம், வர்றோம், நடக்கிறோம், நம்ம விசுவாசிகள் என்று சொல்லுறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், இது ஒன்றுமே இல்லாமலேயே நாம் அது சொல்லுகிறோம். So we go say that we are the children of God, but we don't have anything of this. தேவ சமூகத்திலே அழ வேண்டும். We must cry out in the presence of God. நான் உமக்கு ஒரு பெரிய விருந்து செய்ய விரும்புகிறேன். Lord, I want to do a great feast unto you, அந்த Lord. விருந்து சிறிய விருந்து அல்ல, ஒரு பெரிய விருந்து செய்ய விரும்புகிறேன். It's not a small feast, I want to do a great feast, எனக்குள்ள இருக்கிற Lord. சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். I want to reveal the joy within what we have in the தாவே, me. நீர் என்னோடு பேசும். Lord, speak to me, Lord. உம்முடைய சத்தம் கேட்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம். Lord, it's the joy in my life to hear the voice, Lord. மணவாளனுடைய சத்தத்தை கேட்பது மணவாட்டிக்கு சந்தோஷமாக இருக்கிறது. And hearing the voice of the bridegroom is a great joy to the bride. அடுத்ததாக
Nextly, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். And ரோமர் we must- 12 அதிகாரம் 12 வசனம். we must rejoice in hope. ரோமர் 12 அதிகாரம் 12 வசனத்திலே Romans 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். And we must rejoice in hope. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். Rejoicing in hope. நம்பிக்கையில் சந்தோஷமா இருப்பது என்பது கர்த்தருடைய வருகையை பற்றியுள்ள நம்பிக்கையினால் நமக்கு உண்டாகிற சந்தோஷம். Rejoicing in hope means that we have rejoiced over the coming of the Lord. நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வருகைதான். And our hope is the coming of the Lord. இந்த நம்பிக்கை நிமித்தம்தான் ஆதி நூற்றாண்டின் காலத்திலே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் போனாலும் சந்தோஷமாக நின்றார்கள். Only for this hope, in the first century, many people who had gone through the many trials and suffering, they were found with great joy. ஆதி நூற்றாண்டின் காலத்திலே வைராக்கியமாய் இரத்த சாட்சிகளாய் மரிக்க காரணம் என்ன? And what is the reason many people die as martyrs in the... அவர்களுக்குள் இருந்த வருகையின் நம்பிக்கையின் சந்தோஷம். Because they had the great rejoice of hope about the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உண்டாக்கின சந்தோஷத்தின் நிமித்தம் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் கொள்ளையிட சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். And because the hope that they have the great rejoice, but they are able to give everything as a plan. தங்களுடைய ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். And they were able to give up all the possession willingly. அப்படிதான் முதலாம் நூற்றாண்டின் காலத்து இரத்த சாட்சிகள். And that is the type of the martyrs in the former centuries. நான் உங்களுக்கு ஒரு பாட்டு கூட சொல்லித்தேன். கேட்டீர்களா கேட்டீர்களா தேவ ஜனமே கேட்டீர்களா ஆதி நூற்றாண்டின் வைராக்கியத்தை பார்த்தீர்களா பார்த்தீர்களா தேவ ஜனமே பார்த்தீர்களா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நல்லா பாடினாங்க. I taught this to the Sunday school children. வெட்டி கொன்றார்கள் வெடி வைத்து கொன்றார்கள் தூக்கிலிட்டார்கள் உயிரோடு எரித்தார்கள் கோர சிலுவையிலே தலை கீழாய் அறைந்தார்கள் சேற்றில் அமிழ்த்தி மேலும் அமிழ்த்தி வேடிக்கை பார்த்தார்கள் சேற்றில் அமிழ்த்தி மேலும் அமிழ்த்தி வேடிக்கை பார்த்தார்கள் கேட்டீர்களா கேட்டீர்களா தேவ ஜனமே கேட்டீர்களா ஆதி நூற்றாண்டின் வைராக்கியத்தை பார்த்தீர்களா பார்த்தீர்களா தேவ ஜனமே பார்த்தீர்களா. எப்படி அவங்க இதெல்லாம் சகிச்சாங்க? How they were able to endure all this? நம்பிக்கையின் சந்தோஷம். Because of the joy of the hope. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. They had a hope. புருஷன் மனைவி ரெண்டு பிள்ளைகளை கொல்றதுக்காக கொண்டு நிறுத்தினார்கள். And they were kept ready, both the husband and wife and 2 children. எப்படி கொல்றாங்க என்றால், and how they குழி தோண்டி முதலாவது ஒரு பிள்ளையை நிறுத்துகிறார்கள். And they have a great ditch was dug up and they மண் நிரப்புகிறார்கள். And they are filling the earth that. மண் இதுவரைக்கும் வந்த உடனே அந்த குழந்தை மூச்சு விட முடியாமல் திணறுகிறது. And after the earth has come to the level is struggling for life. கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்ட உடனே அந்த குழந்தை மூச்சு விட்ட இதுவரைக்கும் மண்ணு போட்டா மூச்சு விட முடியாது. மண்ணிலே நமக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கும். மண்ணு போட்டா மூச்சு விட முடியாது. அப்படியே மூச்சு திணறி இந்த குழந்தை செத்து போச்சு. So after that the child died because of the suffocation. அடுத்த குழந்தை, the next child, ஒரு குழந்தையை பொதிச்சிட்டாங்க. அப்படியே நிக்க வச்சே பொதிச்சிட்டாங்க. And by keeping the standing position they killed it. நிறுத்தினார்கள். And also makes stand the second child. And they are filling the earth. குழந்தை மூச்சு திணறுகிறது. Now is suffocating for the breathing. வைராக்கியமா இருந்தார்கள் தாயும் தகப்பனும். கொஞ்சம் தகப்பனுக்கு ஒரு அசைவு உண்டாயிட்டு. And the father and mother were stood fast and were put a shake. சித்திரவதை செய்றவங்க கேக்குறாங்க, இயேசுவை மறுதலிக்கிறியா உன் குழந்தையை விடுவிக்கிறோம். The people who are torturing asking whether you are able to deny Jesus or இல்லாவிட்டால் உங்க எல்லாருக்கும் இதே தான் கதி. Otherwise all of you will be in the same punishment. தகப்பன் கொஞ்சம் ஆட்டம் வந்துருச்சு. And the father had a little shake. அவன் வைஃப் கிட்ட கேக்குறாரு, நான் மறுதலிச்சிடலாமான்னு. And asking the wife whether you can deny him. உங்க வைஃப் திடனா ஒரு வார்த்தை சொன்னாங்க. But the wife gave a standing reply. இன்னைக்கு காலையில நம்முடைய வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம பிடிச்சிட்டு வந்தாங்க. Only in the morning when we were eating the breakfast they caught hold of us. இது மத்தியான டைம். It's a lunch time. நாம் மரித்தால் இயேசுவோடு கூட லஞ்ச் சாப்பிடுவோம். If we die we can eat Hallelujah. Hallelujah.
இன்னைக்கு காலையில வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். We had a breakfast in the morning at our home. ரத்த சாட்சியா மரித்தால் இயேசுவோடு லஞ்ச் சாப்பிடுவோம். If you die as a martyr, we will eat lunch நான் with அவனோடு Jesus. போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். And I will have supper with him, and also he will have a supper with அப்படியே me. அந்த குழந்தையும் அப்படியே உயிரோடு சமாதி பண்ணினார்கள். And the second child was also buried alive like that. இவர்கள் ரெண்டு பேரும் ஜெயிலில் அடைத்தார்கள். And both of them put in the prison. அநேக நாட்கள் ஜெயிலில் இருந்தார்கள். For many days they were in the prison. திரும்பி வரும்போது And after they returned from the prison, அந்த குழந்தைகளை புதைத்த இடம் வழியா இவர்கள் வருகிறார்கள். and they were crossing the place where the two children were buried. அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த நிறுத்தி புதைத்ததான அந்த இடத்துல ரெண்டு ரோஜா செடி வச்சிருக்காங்க. And they could see the two rose flowers in the place where the children were buried. ரெண்டு செடியும் வளர்ந்து அதுல ரெண்டு பூ பெரிய பூ இருக்குதான். And both the flowers have grown up, they had a great flower. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ரோஜா பூவாய் காண்கிறோம் என்று சொன்னார்களாம். And they told we could see our children as a rose flower. சாரோனின் ரோஜாவுக்காக மரித்த எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ரோஜா பூக்களாய் காண்கிறோம் என்று சொன்னார்களாம். And they said the children who died for the rose of Sharon, we could see as a rose flowers. நாமும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். We call ourselves as a Christian. விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். We say we are believers. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கிறோமா? Or we rejoice in our hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கிறவனுக்கு எந்த உபத்திரமும் பெரிதாய் தெரியாது. And the people who rejoice in hope, no sufferings will be great to them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. இந்த லேவி செய்த விருந்து என்பது, இந்த மத்தேயு செய்த விருந்து என்பது அவனுடைய ஜீவியத்திலே அவனுக்கு உண்டான அந்த புதிய வாழ்வை வெளிப்படுத்துகிற ஒரு சந்தோஷமாக காணப்பட்டது. And the feast that the Levi had, it's a great joy in his life. அடுத்தது இந்த விருந்து அவன் செய்த தீர்மானத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதாக இருந்தது. And secondly, this feast is revealed as a decision that he made in his life. நம்முடைய ஜீவியத்திலே தீர்மானம் என்பது ஒரு விருந்தாக இருக்கிறது. In our life also, decision is also a feast. தீர்மானமற்றவர்கள் விருந்து செய்ய முடியாது. And others cannot do about the decision as a feast. நாம் தீர்மானத்தோடு ஜீவிக்க வேண்டும். We should live with a decision. தீர்மானத்துல ரெண்டு பகுதி சொல்லுகிறேன். And I want to say two parts in the decision. தேவனுடைய தீர்மானம் நம்முடைய நிறைவேறுற பகுதி. And first of all, the decision of God and the fulfillment in our part. இன்னொன்று நாம் பண்ணுகிற தீர்மானங்களில் நாம் உண்மையா இருப்பதன் பகுதி. And secondly, the decision where we made that we should be faithful on that. திரும்ப சொல்லுகிறேன். I want to repeat it. முதலாவது அந்த தீர்மானம் என்று சொல்வது தேவன் நம்மை பற்றிய தீர்மானத்தை நம்மளே நிறைவேற்றுவதை காண்பிக்கிறார். And first of all, the decision concerning us, Lord is fulfilling in our life. இன்னொன்று நாம் கர்த்தர் நிமித்தம் நாம் பண்ணுகிற தீர்மானங்களிலே நாம் உண்மையா இருப்பதை காண்பிக்கிறார். And secondly, about the decision because of God, and we should be faithful on that. இந்த லேவி தன்னுடைய தீர்மானத்தில் உண்மையுள்ளவனாய் மாறினான். This Levi turned to be as a person that was faithful in his அவன் சொன்னான், decision. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி நான் போகிறேன். And he said, I am ready to go for the ministry to God. தீர்மானத்தில் மாற்றமே இல்லை. இந்த விருந்து அதை வெளிப்படுத்துகிறார். There is no change in this decision. This speech revealed this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியத்திலே தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். And in our life, the Lord is also fulfilling all the decisions in our life. ஜீவியத்திலோ நம்முடைய குடும்பத்திலோ தேவனுடைய தீர்மானம் நிறைவேறும்போது அது ஒரு விருந்தாக காணப்படுகிறது. In our life, in our family also, the decision of the Lord becomes a feast in our life. அல்லது நீங்கள் கர்த்தர் நிமித்தம் செய்த தீர்மானங்களிலே நீங்கள் உண்மையா இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருந்து செய்கிறீர்கள். Otherwise, when you are firm in the decision made with the Lord, you give a great feast unto the Lord. தீர்மானங்களை உடைக்க கூடாது. You should not break all the covenants or the decision. தீர்மானங்களை உண்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். And you must keep it and preserve all the decisions very carefully. உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And you must be the people with the firm. அதுதான் தேவனுக்கு நாம் கொடுக்கிற பெரிய விருந்து. And this is the great feast that we give unto the Lord. மூன்றாவது, இவன் செய்ததான விருந்து என்பது தனக்கு அறிமுகமான எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பதற்கு இயேசு வந்திருக்கிறாரே, இயேசு கண்டிப்பாக அந்த இடத்திலே பேசாமல் இருக்கவே மாட்டார். இயேசு பேசுவார். இயேசு பேசினால் நிச்சயமாக ஏதோ ஒரு கிரியை நடக்கும். அப்படி தன்னை அறிந்தவர்களுக்கு, தன்னுடைய சிநேகிதர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்பதற்காக இது திறக்கப்பட்ட ஒரு வாசலாய் காணப்பட்டது. And it's an open gate unto them so that all the people who could listen the voice of Jesus. உன்னுடைய ஜீவியத்திலும் கூட எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்கள் கேட்கும்படி நீ ஒரு வாசலாக காணப்பட வேண்டும். In your life also you must be found as a gate so that others could listen the voice of God through you. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மற்றவர்கள் கேட்கும்படி நீ ஒரு வாசலாக காணப்பட வேண்டும். And you must be found as a gate so that others could listen the word of Jesus through you. அந்த லேவியின் வீட்டிலே செய்த விருந்தின் மூலம் அநேகர்
இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டார்கள். And because of the feast they had in the house of Levi, many could listen to the voice of Jesus. ரெண்டு வாசல்களை பற்றி வாசிக்கிறோம். We read about two kinds of gates. ஒரு வாசல் மகிமையின் ராஜா பிரவேசிக்கிற வாசல். And one gate is the glorious God that he enters in them. வாசலிலே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். And the God of glory will appear, will enter into the gate. அந்த வாசல் என்பது நம்முடைய இருதயத்தின் வாசல். And that gate shows about the gate of our heart. மகிமையின் ராஜா பிரவேசிப்பதற்காக, So that the glorious God could enter there, இருதயத்தின் வாசலை திறந்து கொடுக்க வேண்டும். we must open the heart, gate of our heart. எந்த அளவு நீ உன் இருதயத்தின் வாசலை திறக்கிறாயோ அந்த அளவு மகிமையின் ராஜா உனக்குள் பிரவேசிப்பார். To the extent you open the heart of your gate of your heart, to the extent the Lord will come in your உன் heart. இருதயத்தை நீ திறக்காவிட்டால் அவர் வெளியே நின்று தட்டிக்கொண்டே இருப்பார். If you do not open your heart, he will keep on knocking from outside. அடுத்தது இன்னொரு வாசலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. And it is mentioned about another gate. சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிக்கும்படியாய் வாசல்களை திறவுங்கள். And open ye the gate so that the people who follow righteousness could enter in. அது என்ன? What is that? வாஞ்சை உள்ள ஜனங்கள், ஆசீர்வாதம் பெற வேண்டிய ஜனங்கள், ஆசீர்வாதத்தை தேடுகிற ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக நாம் அவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுப்பதை காண்பிக்கிறார். And so the people who seek after the righteousness or joy, we must be as a gate so that they could enter through that. நாம் நடத்துகிற கன்வென்ஷன்கள், And our conventions, dawn praising, for dawn praising, உபவாச ஜெபங்கள், and all the fasting prayers, காட்டேஜ் மீட்டிங், and the cottage meeting, தெரு பிரசங்கங்கள், and all the open air meetings, இதெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் திறக்கிற வாசலாக இருக்கிறது. and all these are the gates open to other people through us. எப்படி ஆகலும் மற்றவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்கும்படி நாம் ஒரு வாசலை திறக்க வேண்டும். So that others could hear the voice of Jesus, we must open the gates. அப்படி இந்த லேவி என்பவன் தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய விருந்து பண்ணினான். Like that Levi had made a great feast in a house. உன்னுடைய ஜீவியம் ஒரு பெரிய விருந்து இயேசுவுக்கு செய்யப்படுகிற ஒரு வீடாக காணப்படட்டும். And your house should be a great feast that you do a feast in your house for உன்னுடைய Jesus. வீடும் கூட இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து செய்கிற வீடாக காணப்படட்டும். And your house also should be found as a feast that for your Jesus. அடுத்ததாக மத்தேயுவின் கடைசி நாட்களும் அவனுடைய மரணத்தை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I want to conclude saying about the last days of Matthew and about his death. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றின மத்தேயு, And Matthew has followed Jesus after leaving everything. முதலாவது யூதேயாவில் தன் சொந்த நாட்டு மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். And first of all he declared the gospel to the own land of Judea. பின்பு சீட்டு போட்டதன் பேரில் எத்தியோப்பியாவுக்கு போக வேண்டும் என்று சீட்டு விழுந்தது. And after the lords were cast away, Barnabas was sent to Ethiopia. தேவனுடைய வழியை பற்றியும் பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பை பற்றியும் ஒழுங்கை பற்றியும் விசுவாச ஜீவியத்தின் வைராக்கியத்தை பற்றியும் இவர் பிரசங்கித்தார். And he preached about the zeal of God and about the zeal of the saints of God. இதை கேட்ட அரசன் பொறாமை கொண்டான். And the king was heard that he was zealous about them. இவன் மேல் கோபம் கொண்டான். His name was so. கை கால்களை கட்டி நாணல் புல்லை இவர் மேல் சுற்றினார்கள். And his hands and legs were bound up and was put upon the reeds. அதன் மேல் இவரை அடித்தார்கள். And they put him out of that. கடைசிலே இவரை சிரச்சேதம் பண்ணி கொண்டார்கள். And at last he was slain and he was killed. இவர் கொல்லப்பட்டார். And he was killed. சத்தியத்திற்கு சாட்சியாய் கொல்லப்பட்டார். And for the sake of the gospel he was killed. இவரை துன்புறுத்தும் போது இவர் பேசின வார்த்தை என்னவாம் தெரியுமா? And what the word he spoke when he was tormented. இவரை துன்புறுத்தும் போதும் இவரை உபத்திரவப்படுத்தும் போதும் இவர் சொன்ன வார்த்தை என்னவாம்? And what is the word uttered by him when he was tormented? தேவனுடைய ஒழுங்குக்குள் ஜீவியுங்கள். So live in the order of God. தேவனுடைய ஒழுங்குக்குள் ஜீவியுங்கள். Must live in the order of God. அப்படியே இவர் சொல்லி தன் ஜீவனை விட்டாராம். By saying these words he left his ghost. அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் இந்த மத்தேயு என்கிற அப்போஸ்தலன் தேவனுடைய ஒழுங்கை தன் ஜீவியத்தில் பின்பற்றின ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டார். And if it is so, he was an apostle, followed the order of God in his life. ஒரு ஒழுங்கு நம் ஜீவியத்தில் உண்டு. We have an order in our life. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உபதேசத்தை கொண்டு நமக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். And Holy Spirit through his gospel has given us an order in our life. அந்த ஒழுங்குக்குட்பட்டு நாம் ஜீவிக்கும் போது, so when we are subject to this order and live, எல்லா ஆசீர்வாதமும் அல்லது எல்லா ஜனங்களும் தேவனுடைய மகிமையை நம் வாழ்க்கையிலே காண முடியும். all the blessings, all the people could see the glory of God in our life. தன்னை துன்பப்படுத்தின ஜனங்கள் நடுவிலே, and in the midst of people who are tortured, தேவனுடைய ஒழுங்குக்குள் ஜீவியுங்கள் என்ற சத்தம் அவருடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. and the voice that was the live in the order of God was proceeding from his mouth. வெட்டுக்கிளிகளை பாருங்கள். Look at the locusts. ராஜா இல்லாதிருந்தாலும் பவுஞ்சு பவுஞ்சாய் போகும்.
Though it does not have any king, it is going in bands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாம் கிரமமாயும் நல்லொழுக்கமாயும் செய்யப்பட கடவது. And everything should be done only in order. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் தேவனுடைய ஒழுங்குக்குள்ளே ஜீவிக்கிற மனிதன். A man who is led by the Holy Spirit is led only the order of God. இப்படிதான் நமக்கு முன்னாலே சென்ற பரிசுத்தவான்கள் நமக்கு ஒரு பாதையை காண்பித்தார்கள். Like the saints who have lived before us, they have shown a way for us. நான் இப்பொழுது கொஞ்ச நேரம் உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது நீங்க இந்த மத்தேயுவை பற்றி கேட்டதான வசனங்களை கொஞ்ச நேரம் தியானித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு அனல் மூளும். You just meditate all the words heard about Matthew. When you hear this, then you will be kindled about the fire. கொஞ்ச நேரம் இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டே இருங்கள். You just meditate few minutes about this verse. கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாய் ஜீவிப்பீர்களா? And will you live faithfully for the Lord? உங்களுடைய வாழ்க்கை ஒரு விருந்தாக மாறுமா? Then your life will be turned as a feast. ஆண்டவருடைய ஒழுங்குக்குள்ளே நீங்கள் காக்கப்படுவீர்களா? Will you be preserved in the order of God? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கினங்களுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? Or will you give in your life discipline in your life? மரிக்கும் போதும் தேவனுடைய ஒழுங்கை பற்றி பேசுவீர்களா? Will you speak about the order of God even in a time of death? இது ஒரு பெரிய விசேஷமான வாழ்க்கை. It is a special life. எல்லாரும் ஒரு நிமிஷம் நேரம் முழங்கால் இருங்கள். And be all knees for a few நான் minutes. சொன்ன வசனங்களை தியானித்துக் கொண்டே இருங்கள். You just think about the word that அபிஷேகம் உங்களுக்கு உண்டாகும். you will have anointing. ஒப்பு கொடுங்கள். Just surrender. தீர்மானம் செய்யுங்கள். Make a decision. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். Jesus comes very soon. மத்தேயு தான் எழுதின சுவிசேஷத்திலே In the Matthew, the gospel that was written by Matthew. பரலோக ராஜ்யத்தை பற்றி அநேக முறை எழுதுகிறார். And he is writing many times about the kingdom of God. இந்த உலகம் என்னுடையதல்ல. This world is not mine. இந்த உலகம் என்னுடையதல்ல. This world is not mine. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. I do not have anything in this world. நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். I belong to the kingdom of God. பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் kingdom of God என்று சொல்லி 56 முறைக்கு மேல் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And for 56 times it is mentioned about the kingdom of God and kingdom of God. ஆமென். நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்று சொல்லுங்கள். You say that I belong to the kingdom of உலகம் God. என்னுடையதல்ல என்று சொல்லுங்கள். You say this world doesn't belong to me. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். Lord blessing you. உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். Lord is blessing your family. தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். Lord is blessing your child of God. நிச்சயமாக கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். Surely the Lord will never forsake you. ஜெபியுங்கள். You pray like that. உபவாசமும் ஜெபமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். Let fasting and praying be turned to joy unto you. 4ஆம் மாதத்தின் உபவாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். And let the fasting of the 4th month be a joy unto your life. 5ஆம் மாதத்தின் உபவாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். Let the fasting of the 5th month be a joy in your life. 7ஆம் மாதத்தின் உபவாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். Let the fasting of the 7th month be turned as a 10ஆம் joy. மாதத்தின் உபவாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறட்டும். Let the fasting of the 10th month be a joy unto your life. மணவாளனுடைய சத்தத்தை கேட்பது உன்னை மகிழ்ச்சியாய் மாறட்டும். And when you hear the voice of the bridegroom, let it be a joy unto your life. தனிப்பட்ட ஜீவியத்திலே உபவாசமும் ஜெபமும் இல்லாதவர்கள் அந்த லேவி ஆண்டவராய் இயேசுவுக்கு செய்த பெரிய விருந்தை போல ஒரு விருந்து செய்ய முடியாது. அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தம் நாம் தனிப்பட்ட முறையிலே கேட்காவிட்டால் நாம் ஒரு பெரிய விருந்து அவருக்கு செய்ய முடியாது. நாம் ஒரு பெரிய நம்பிக்கைக்காக ஜீவிக்கிறோம். கர்த்தருடைய வருகை கர்த்தருடைய வருகை கர்த்தருடைய வருகைக்காக எப்படியாவது நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இல்லாவிட்டால் நீ அவருக்கு ஒரு பெரிய விருந்து செய்ய முடியாது. அவன் ஒரு பெரிய விருந்து செய்தான். அருமையானவர்களே, இயேசு அந்த விருந்துக்கு போனார். நிச்சயமாய் நீ விருந்து செய்தால் உன்னுடைய விருந்துக்கும் அவர் வருவார். நிச்சயமாய் வருவார். உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உன்னோடு இருப்பார்.